இருக்கிறதுலே அதிகமான திருஷ்டி வீடு. யார் வீடு கட்டினாலும் அந்த புண்ணியாச்சனை வரைக்கும் கெட்ட சக்திகள் உள்ள உலாவிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வருஷம் 100% வீடு கட்டி ஒரு வருஷம் அந்த வீட்டுடைய உரிமையாளர் பாதுகாப்பாக இருக்கணும். நம்மளுக்கு ஏதோ பேடு நெகட்டிவ் அமுக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எது கூரை இல்லாத இடத்துல அது இருக்கும். அப்போ அந்த இடத்துல வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே யாரோ இருக்காங்கன்னு அது நினச்சிக்குமோ. அப்போது அதுலேருந்து 48 நாளும் வீடு புண்ணியாச்சனையிலேருந்து 48 நாளும் கண்டிப்பாக விளக்கு போடுறது மறக்கக்கூடாது. மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகுறது கண் திருஷ்டியில் குழந்தைங்க தானே. ஏன் குழந்தைங்களுக்கு எப்படி அந்த கண் திருஷ்டி? டச்சிங் மூலியமாகவும் அந்த குழந்தைக்கு திருஷ்டி ஏற்படும். தினம்தோறும் குழந்தைக்கு திருஷ்டி ஆகும். 5ங்கிறதா சூரியன். சூரியனுக்கு அப்புறம் அது பலமாயிடும். அது வரைக்கும் தான் அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அப்போ 5ஆம் இடம் பலமாக இருந்தால் இப்போ திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். யாரும் வந்து நம்மளுக்கு தகுடு வச்சோ மந்திரமாயத்துலையோ கிடையாது. ஒரு விஷயத்தை 10 கண்கள், 10ங்கிறது கர்மா. அப்போது அந்த 10 ஜோடி கண்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உத்து பார்த்து அது வெடிச்சிடும். மேம், பொதுவாக வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கண் திருஷ்டி அப்படின்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்கல்ல. என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண் திருஷ்டி அவ்வளோ வேலைகள் பண்ணுமா? ஆஹா, இருக்கிறதுலே கண் திருஷ்டிங்கிறத மிகப்பெரிய ஒரு மனிதனே உருக்குலைக்க வைக்கிறது. ஒரு மனுஷன் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா என்னடா இவன் இப்படி ஆயிட்டான். அதுக்கு தான் அந்த பழமொழியே. கல்லில் ஒரு அடிப்பட்டால் என்ன ஆகும்? ரத்த காயம் 10 நாளில் மறைஞ்சிடும். கண் திருஷ்டி, கண்ணடி படக்கூடாது. கண்ணடி பட்டுச்சுன்னா யாராலையும் தாங்க முடியாது. இதுக்கு இப்போ திருஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். யாரும் வந்து நம்மளுக்கு தகுடு வச்சோ மந்திரமாயத்துலையோ கிடையாது. திருஷ்டி எதிலெல்லாம் உருவாகுது அப்படின்னா, ஒரு விஷயத்தை 10 கண்கள், 10ன்னா என்னது? 20 கண் பார்வை. அப்போ 10 ஜோடிகள் கண் அப்படிங்கிறது. 10ங்கிறது கர்மா. நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? 10ங்கிறது கர்மா. அப்போது அந்த 10 ஜோடி கண்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உத்து பார்த்து அது வெடிச்சிருமா. இதெல்லாம் வந்து பழைய நூல்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போது கண் திருஷ்டிங்கிறதே கண் திருஷ்டி தான். அப்போ 10 பேர் நம்மளே பார்க்குற அளவுக்கு, அது கெட்ட பார்வையில். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல பார்வையில் பார்த்தா எந்த பிரச்சனை, அவள் அழகாக இருக்கா, அது வேறு விஷயம். அவள் பார் எவ்வளோ அழகாக இருக்கா, அவளுக்கு என்ன, இப்படி வேரியேஷன் இருக்கிறதுல அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள பாதிக்க வைக்கக்கூடிய ஹார்மோன் ஊடுருவிடும். இப்போ ஆறா எப்படி என்ன சொல்கிறீங்க? ஆறாவை நம்மளுடைய ஆறா வேலை செய்யுது. அதே மாதிரி அவங்களுடைய ஆறா நம்மளுக்குள்ள நெகட்டிவே உருவாக்கிடும். அப்போ என்ன பண்ணும்? உடல் 2 நாள் படுத்துட்டான், அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனா 2 நாள் போய் படுத்துட்டான். இது வந்து 10 பேருடைய கண் திருஷ்டியில் வரக்கூடியது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கண் திருஷ்டி வந்து கெட்ட பார்வையில் தான் கண் திருஷ்டி வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆனால் குழந்தைங்களை யாரும் அந்த கெட்ட பார்வையில் பார்க்குறதில்ல. ஏன்னா மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகுறது கண் திருஷ்டியில் குழந்தைங்க தானே. ஏன் குழந்தைங்களுக்கு எப்படி அந்த கண் திருஷ்டி? இப்போ குழந்தை பிறக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடு, இப்போ தசா காலங்கள், இப்போ அவங்களுக்கு வந்து என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அடுத்தது பிரபஞ்சத்துடைய சக்தி மாறுதல், அந்த பிரபஞ்ச சக்தி மாறுதல். இப்போ குழந்தையும் வந்து எல்லாருமே பார்க்குறாங்கள, அது பண்ணுற ஒரு மாதிரி செயல்கள், விளையாடுறது, இதெல்லாமே இதை எடுக்கிறாங்கல்ல. இப்போ இன்றைக்கி நான் ஒரு இடத்துல போகிறதுக்கும் கெட்ட பார்வையில் ஒருத்தர் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த குழந்தைய ஒரு அம்மாவே தூக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கிடையாது. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க தூக்குறாங்க, எப்படிப்பட்டவங்க பார்க்குறாங்க, எங்கிருந்து வராங்க, கண்டிப்பாக அதில் டச்சிங் மூலியமாகவும் அந்த குழந்தைக்கு திருஷ்டி ஏற்படும். ஆனால் அதே பார்த்திங்கன்னா அம்மாவோடைய தசாகாலம் சரியில்லாமல் அந்த குழந்தை வயிற்றில் வந்து உருவாகும் போது சில பிரச்சனைகளில் உருவாயிருந்துச்சுனால அடிக்கடி இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஓகே, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தை வச்சு அது என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு குழந்தை வந்து கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணி வெளில கொண்டு வரோம்? கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு இப்போ நம்ம டெய்லியும் வந்து திருஷ்டி சுற்றி போகிறது வந்து குழந்தைகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க. தினம்தோறும் குழந்தைக்கு திருஷ்டி ஆகும்.
ஏன்னா அதுகளுக்கு ஊக்குவிக்கக்கூடிய தன்னை உணரக்கூடிய தன்மை அதுகளுக்கு இருக்காது. எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. யார் எடுத்தாலும் அவங்களுடைய அது எடுக்கும். அப்போ மற்றவங்களுடைய அந்த எனர்ஜி அந்த குழந்தைக்கு நல்ல எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குழந்தைக்கு தினம்தோறும் ஒரு திரி சுற்றி போடுறது, கற்பூரம் சுற்றி போடுறது, இதெல்லாமே அந்த நெகட்டிவாக பூக்கடிக்கிறதுக்கு தான். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வயது, 5ங்கிறது தான் சூரியன். அப்போது அந்த மேஷத்துலேருந்து வந்து சிம்மத்துக்கு சூரியனுக்கு அப்புறம் அது பலமாயிடும். அது வரைக்கும் தான் அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அப்போ 5ஆம் இடம் பலமாக இருந்தால் குலதெய்வம் வந்து நின்றுடும் அந்த இடத்துல காத்துக்கு. 5ஆம் இடம் வர்ற வரைக்கும் 5 வயசு வர்ற வரைக்கும் குலதெய்வம் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் அதோடைய பார்வையில் அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சிடும். அப்போ 5 வயசு வரைக்கும் அடிக்கடி வந்து ஏதாவது ரீதியாக எலுமிச்சம்பழம் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அறுப்பாங்க, சுற்றுவாங்க, இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சு தூக்கி போடுவாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு வந்து மற்றவர்களுடைய கெட்டதை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் வந்து தெய்வ கனின்னு சொல்கிறோம். எங்கே போனாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை போய் வெய் சரியாயிடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கனிக்கு ரொம்ப பவர் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ வந்து குழந்தைய தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து வீடு கட்டிட்டார் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வீடு கட்டி இருந்த நேரமோ என்னமோ தெரில, இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படி ஏதாவது பிரச்சனையை சந்திப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா ஒரு கண் திருஷ்டி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன் வந்து குழந்தை வீடு இது மேலெல்லாம் அதிகமாக கண் திருஷ்டி படுது? கண்டிப்பாக இருக்கிறதுலே அதிகமான திருஷ்டி வீடு. ஓகே. இருக்கிறதுலையே ஒரு மனிதனை இருக்க வைக்கிறதும் இல்லாமல் வைக்கிறது வீடு தான். இது வந்து நான் இத்தனை வருஷத்தில் நான் நிறைய பார்த்துட்டேம்மா. ஓகேவா? அந்த கண் திருஷ்டிங்கிறது வீட்டுக்கு ஏன் ஃபஸ்ட்டு விழுகுது அப்படின்னா, பூமாதேவியை நம்ம ரொம்ப பாடுபடுத்துகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே. இடிக்கிறோம், உடைக்கிறோம், கட்டுறோம், பண்ணுறோம், வெயிட்டு கொடுக்குறோம். இது எல்லாமே பூமாதேவி என்ன பண்ணுது? பயங்கரமாக நம்ம சேதப்படுத்துகிறோம் ஃபஸ்ட்டு. அப்போது அதனால தான் ஃபஸ்ட்டு பூமி பூஜையை போட்டு பூமாதேவியை சாந்தப்படுத்துகிறாங்க. அந்த பூமி பூஜை எதுக்காக அப்படின்னா, நான் பண்ணுற செய்கள் வந்து நீ பொறுத்துக்கோ ஓகே அப்படிங்கிறது சாந்தப்படுத்துகிறாங்க. இதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, கெட்ட சக்திகள் யார் வீடு கட்டினாலும் அந்த புண்ணியாச்சனை வரைக்கும் கெட்ட சக்திகள் உள்ளே உலாவிக்கிட்டே தான் இருக்கும். நெகட்டிவ் வேவ்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா யார் வந்து வீடு கட்டுறான்னு யாருக்கு தெரியும்? இப்போ ஒருத்தர் வந்து அங்கே வீட்டில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு வருவான், இங்கே வந்து அவளை என்னென்னமோ திட்டிட்டு இங்கே வேலை பண்ணுவான். இது கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம அந்த புண்ணியாட்சனிக்கு முன்னத்த நாள் வாஸ்து பூஜைன்னு ஒன்று செய்கிறாங்க. நைட்டு செஞ்சு அந்த வாஸ்து பகவானை நல்ல விதமாக நம்ம செயல்பட வைக்கிறதுக்கும், நம்ம அங்கே இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் போக்குறதுக்கும் அவங்களுடைய குலத்தின் மூலியமாக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கோழி இது பண்ணுறாங்க, ஆடு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இல்லை, அந்த வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்க வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுபடணும் அப்படின்னு. ஒரு வருஷம் 100% வீடு கட்டி ஒரு வருஷம் அந்த வீட்டுடைய உரிமையாளர் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த ஒரு வருஷத்தை தாண்டிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் நல்ல ஒரு பூஜை, ஒரு பூமி பூஜை போடணும். அடுத்தது வந்து புண்ணியாச்சனை முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு புண்ணியாச்சனைக்கு ஒரு பூஜை பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு இந்த மேல் கூரை போட்ட உடனே, இது எல்லாரும் மறந்துடுறாங்க வீடு கட்டுறவங்க, மேல் கூரை போடுறோம் இல்லையா, அந்த கூரை போட்ட நாளிலேருந்து வீட்டுக்குள்ளே விளக்கெரியணும். ஓகே. இப்போ நீங்கள் மொட்டை மாடியில் நம்ம படுத்தா நம்மளுக்கு அமுக்கான்னு ஒரு சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஏதோ பேடு நெகட்டிவ் அமுக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏதோ கூரை இல்லாத இடத்துல அது இருக்கும். அப்போ அந்த இடத்துல வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா இங்கே யாரோ இருக்காங்கன்னு அது நினச்சிக்குமா. அப்போது அதுலேருந்து 48 நாளும் வீடு புண்ணியாச்சனையிலேருந்து 48 நாளும் கண்டிப்பாக விளக்கு போடுறது மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த நான்வெஜ்ஜு போடுவாங்க. இது வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் தான் எல்லோரும் வந்து புண்ணியாச்சனம் முடிஞ்சோடனே ஒரு கெடா வெட்டு நான்வெஜ்ஜுன்னு போடுறீங்க. அது போடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்ட்டு இருக்குமா. அந்த பூமி வந்து ரொம்ப கொதிக்கிற தன்மையில் இருக்குமா. அந்த பூமி கொதிக்கிறதுல இருக்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடி 48 நாளும் பின்னாடி 48 நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா விளக்கு போட்டு சாந்தப்படுத்தணும். அதில் போய் ரத்தக்காவை கொடுக்க, அந்த ரத்தக்காவை பண்ணதுக்கு அப்புறம் தானே பூமியே பூஜையே பண்ணுறீங்க, கணபதி ஹோமமே பண்ணுறீங்க. திரும்பவும் அதை நம்ம கொண்டு வரோம்ல, அது கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆண்மகனே பாதிச்சிடும். இதில் நிறைய பேர்த்து அப்படி பாதிச்சிருக்கு. ஓகே. புரியுதுங்களா? ஒருத்தரெல்லாம் உள்ளேயே போய் வாழ முடியாமல் இருக்காங்க.
அப்போ இந்த விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் இல்லை 48 நாள் கழித்து ஜல புஷ்பம் அப்படின்னா மீன், அந்த மீனுக்கு தான் தோஷம் இல்லை, மீனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஓகே, அது வந்து மச்ச அவதாரம், முதல் அவதாரத்தில். அப்போது அதில் வந்து வஜ்ர மீன் தான் முதன்மையான மீன். அந்த மீனை வாங்கி வீட்டில் சமையல் செஞ்சு ஒரு மீனை தெய்வத்துக்கு, தெய்வம் மீன்ஸ் நம்ம பிரபஞ்சத்துக்கு 4 பக்கமும் பூத கணங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நார்மலாக சமையல் பண்ணிக்கலாம். இதனால கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கும், அதுலேருந்து விடுபட்டுருவாங்க. இது எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். ஓகே, அற்புதம், சூப்பர் மேம், சூப்பர். இப்போ பொதுவாகவே வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து கண் திருஷ்டி அப்படின்றது வந்து குழந்தை வீடை தாண்டி இப்போது வயதானவங்களுக்குமே கண் திருஷ்டி படுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வயதானவங்களுக்கெல்லாம் கண் திருஷ்டி இருக்கா மேம்? கண்டிப்பாக அவங்களுக்கு 8ஆம் இடத்து திசை, 6ஆம் இடத்து திசை சொல்கிறாங்களே. சனி பகவான் 3 சுற்று வந்துருச்சு, சனி பகவான் 4ஆவது சுற்று வந்துருச்சு, நீ எத்தனாவது சுற்றில் இருக்க? ஏன்னா அவங்க கண்டத்தை நிர்ணயிக்கிறதுக்கு தான் அந்த சனி பகவானோட சுற்று. அப்போது ஒரு சனி பகவான் சுற்றி வந்து அந்த கண்டத்தில் இருக்கிறதுக்கு 6ஆம் இடத்து தசை நடக்குதா, 8ஆம் இடத்து தசை நடக்குதா, புத்தி நடக்குதா, அப்போ அது அவங்களுக்கு திருஷ்டியாக மாறிடுதா. அப்போ அந்த வீட்டில் சனியோடைய தாக்கம் உள்ளே வந்துடும். அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கை, மருத்துவ செலவு அடிக்கடி ஒரு வீட்டில் இருந்தாலும் திருஷ்டி தான். அந்த மெடிசன். அப்போ அவங்களுடைய திருஷ்டி யாரை பாதிக்கணும்? அவங்களுடைய மகனை பாதிக்காது, அவங்களோட பேரன் பேத்தியை பாதிக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய தசா காலங்களில் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு வழிமுறையும் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. வயசானா பழைய சிவனாலயத்துக்கு போங்க, காசிக்கு போங்க, ராமேஸ்வரம் போங்க. ஏன்னா அவங்களே அவங்க புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டா இங்கே நல்லா இருக்குமா. அவங்க அந்த கர்மாவோடு இறந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அது சரி இருக்காது. ஓகே, புரியுதுங்களா? அதுக்கு தான் வயசானவங்க ஒருத்தர் இருந்தாங்களோ அவங்கள அடிக்கடி கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு அவங்கள போகிறதுக்கு பழக்குங்க. அவங்க முடங்க மாட்டாங்க. அவங்க படுக்கக்கூடிய அறையில் வெளிச்சங்களை உண்டு பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கு எந்த வசதியுமே செய்ய மாட்டாங்க. வெளிச்சம் உள்ள வராமல் நிறைய வீட்டில் இருக்குது, இல்லாதவங்க கிடையாது. அவங்களுக்கு வெளிச்சத்தை உண்டு பண்ணுங்க. சூரிய பகவான் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். பக்கத்துலேயே அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுங்க. சந்திர பகவான் உங்களுக்கு மனோநிலையை நல்லா வச்சு கொடுப்பார். கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது அவங்கள தான். அதுதான். அப்போ அவங்க சொத்தை மட்டும் அடிச்சுக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவையான இதுவும் ஒரு திருஷ்டி. அந்த அவங்க படுறாங்கன்னு இவங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. அவங்க தானே எல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு, ஆனால் இவங்க அனுபவிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த கர்மா நம்மளை தான். அது யாரை பாதிக்கும்? அவங்களுக்கு முன்னே அந்த 3 தலைமுறைக்கு அப்படிங்கும்போது பேரன் பேத்திகளை பாதிக்கும். நிறைய வீட்டில் வயதானவர்கள் இந்த மாதிரி படாத கஷ்டம் படும்போது அவங்க பேரம்பத்திக்க படிக்காமல் இருக்கும், ஊதாரியாக இருக்குங்க, சொத்து அனுபவிக்க முடியாது. நீங்கள் நிறைய விஷயத்த அவங்க பார்க்கலாம். ஓகே, எப்பவுமே பெரியவங்க இருக்க ரூம் வந்து வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கணும். இது ஒரு பரிகாரம். அவங்களுக்கு பக்கத்தில் மண்பானையில் தண்ணி வைங்க, இது ஒரு பரிகாரம். அவங்களுக்கு எல்லாம் வசதியோடு இருக்கணும். அவங்க வந்து பஞ்சமத்தில் படுக்கிறாங்களோ இல்லையா, அவங்க தூக்கம் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு ஒரு பரிகாரம். அருமை. அதாவது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிட்டாலே போதும், வேறு எதுவும் இது ரொம்ப பெரிய இது. நான் சாதாரணமாக சொல்ல நினைக்கிறாங்க, இதை செஞ்சு பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பாக. இப்போது ஓவராலாக வந்து மொத்தமாக வந்து நிறைய கண் திருஷ்டிகள் இருக்குது. இப்போது பொதுவாகவே வந்து ஒருத்தவங்க இல்லை அந்த வீடோ இல்லை முதியவங்களோ யாரோ ஒருத்தவங்க கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு. ஓகே, சரிங்களா? மெயினான விஷயம், ஒரு வீடு கட்டிட்டீங்க, இல்லை எதில் ஒன்று கண் திருஷ்டி பட்டுருச்சு, ஏதோ ஒன்று என்னால் மீள முடியல அப்படின்னா நல்லா ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, பௌர்ணமி. ஓகே, பௌர்ணமி நாளில், பௌர்ணமி பூஜைங்கிறது வந்து தெய்வத்தை உள்ளே கொண்டு வர்றது. இந்த பௌர்ணமி நாளில் விடியும் நேரம் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பு, இது பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மார்னிங் எந்திரிச்சு வெற்றிலை, அவங்க பூஜை ரூம் வரைக்கும் வெற்றிலை, பூஜை ரூம் வரைக்கும் வாசலில் இருந்து அவங்க பூஜை ரூம் வரைக்கும் ஒவ்வொரு வெற்றிலையும் இல்லை 2 வெற்றிலையும் அடுக்கி வச்சுட்டு வாங்க. அதில் ஒவ்வொரு ஸ்பூன் அரிசி, இந்த அரிசியை வந்து விளக்கில் கூட வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து ஒரு கற்பூரம் போட்டு எரிய வைக்கணும். அப்போ நம்ம டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா வெற்றிலை, அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு விளக்குக்குள்ளே ஒரு அரிசிக்கு உள்ள அரிசியில் வந்து நீங்கள் அரிசிக்கு மேலே வந்து விளக்கு வச்சாலும் ஓகே. அந்த விளக்குக்குள்ளே ஒரு கற்பூரம், ஒரு சின்னதாக 2 கற்பூரம், தெய்வத்துக்கு ஒரு தலவாழையில் விரித்து
பச்சை வளையல் ஒரு டசன், சிகப்பு வளையல் ஒரு டசன், மஞ்சள் துணியில் ஒரு ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் கொடுப்போம், மஞ்சள், குங்குமம், வளையல் இதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாமே வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே, இல்லை குலதெய்வம்னு நினச்சி ஒரு பிள்ளையார் பிடிச்சாலும் ஓகே. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. அதில் 9 விளக்கு வைக்கணும். 9 விளக்கு. இதை வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அந்த இலைக்கு முன்னாடி உட்காந்துக்கணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க மெயினில் இருந்து அந்த விளக்கு பற்றி வச்சுட்டே வாங்க கற்பூரத்தை. அப்போ அந்த டைமில் ஜெகஜோதியாக எரியும். எத்தனை மணிக்கு? 4லேருந்து 5:30க்குள்ளே ஜெகஜோதியை பின் பாயிண்ட் கூட சவுண்டு இருக்காது. 100% இதை செஞ்சு கண்ணை மூடிக்கோங்க. கண்ணே திறக்கக்கூடாது 5 மினிட்ஸ். 5-10 மினிட்ஸ் கண்ணை திறக்காமல் இருந்தால் அவங்கள ஒரு 4 பேர் இருக்காங்களா, இல்லை 2 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செய்கைகள் தெரியும். ஒருத்தருக்கு காதில் ஒரு சவுண்டு கேட்கும், இல்லை அந்த விளக்கு புஸ்ஸு புஸ்ஸுன்னு எரியிற மாதிரி இருக்கும். தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு ஏதாவது ரீதியாக அவங்களுக்கு 100% தெரியும். ஓகே. இல்லாட்டி வராத பறவை வரும். ஒரு பறவை வீட்டுக்குள்ளே அன்னைக்கு வருமா, இல்லை அந்த பறவை சவுண்டு வித்தியாசம் என்பது அங்கே அன்னைக்கு நடக்கும். இதை வந்து நான் ஃபாரின்கார் ஜப்பான், அமெரிக்காவுக்கு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க, எனக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க. சூப்பர். இதில் வந்து இந்த செஞ்சு மட்டும் பாருங்கள். இதை வந்து சொல்லக்கூடாத ஒரு டிப்ஸ் தான், மக்களுக்கு உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு அதை விளக்கு இதெல்லாமே இது பண்ணி ஆற்றுல கொண்டு போய் விட்டுடுங்க. அந்த பிள்ளையார் 5 நாள் கழித்து கரைச்சி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அந்த விளக்கு இதெல்லாமே நீங்கள் வெளியில் கொண்டு போய் போட்டுருங்க. நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது வந்து அந்த வளையல்களை மட்டும் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பீரோக்குள்ளே வச்சுட்டோம். அவ்வளோதான். இப்படி ஒரு 3 முறை செய்யணும். 3 பௌர்ணமிக்கு செஞ்சால் நம்ம 3 தலைமுறையும் ரொம்ப நல்லாயிருக்கும், திருஷ்டி இல்லாமல் இருப்பாங்க. சூப்பர் மேம், சூப்பர். திருஷ்டியிலேருந்து வெளிவந்தாலே போதும், எல்லாமே நல்லா யார் வேணாலும் செய்யலாம். ஓகே, ஆரம்பி மேம். கண் திருஷ்டிக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு இருக்குது, பரிகாரங்கள் இருக்குன்னு ரொம்ப அழகாக நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.